வணக்கம். நம்ம இன்றைக்கி பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். பிரண்டையில் அதிகமான கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் இ இதெல்லாம் இருக்குது. நம்ம உடலில் ஏற்படுற 300 வகையான நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி சித்தர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. இயல்பாகவே பிரண்டை அரிப்புத்தன்மையுடையது. அதனால் நம்ம முதல்ல பிரண்டையை நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறம் கையில் நல்லா எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இதை கட் பண்ணி இழுத்திங்கன்னா சைடில் இருக்க நாரெல்லாம் வந்துடும். அந்த மாதிரி எல்லா நாரையும் எடுத்துடுங்க. சப்போஸ் உங்களுக்கு அந்த எண்ணெய் தேய்ச்சும் கையில் அந்த அரிப்புத்தன்மை இருந்ததுன்னா கொஞ்சம் புளி கரைசல் எடுத்து கையில் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து கழுவிட்டிங்கன்னா அந்த அரிப்புத்தன்மை சரியாகிடும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான பொருட்கள் நல்லெண்ணெய், சின்ன வெங்காயம், இஞ்சி ஒரு இன்ச்சு இருந்தால் போதும், தோல் சீவி எடுத்துக்கோங்க. தேங்காய் திருவல் 1 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும். புளி 1 நெல்லிக்காய் அளவு, உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் தேவைக்கேற்ப, கல்லுப்பு சுவைக்கேற்ப. முதல்ல ஒரு கடாயில் எண்ணெயை சூடு பண்ணலாம். நல்லெண்ணெய் போட்டு நல்லா சூடு பண்ணிவிட்டு உளுந்து போட்டு நல்லா வறுத்து எடுத்துடலாம். பொன்னிறமாக உளுந்து ஆகினோன்னே எடுத்துடலாம். அதுக்கப்புறம் பிரண்டை இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு நம்ம உளுந்து அரைக்கும் போது கடைசியாக சேர்த்து தான் அரைக்க போகிறோம். அதனால் அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும். கொஞ்சம் நொரன்னு அரைச்சா தான் துவையல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நம்ம முதல்ல உளுந்தை போட்டு வறுத்து எடுத்துடலாம். பிரண்டையில் அதிகமான கால்சியம் இருக்குது. இந்த எண்ணெய் காஞ்சிடுச்சு, உளுந்து போட்டு வறுக்கிறேன். பிரண்டையில் அதிகமான கால்சியம் இருக்குது. அதனால் மூட்டு வலி உள்ளவங்க, முதுகு வலி, கழுத்து வலி, அந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான வலிகள் உள்ளவங்க, ஃப்ராக்சர் ஆனவங்களுக்கெல்லாம் நம்ம பிரண்டையை சாப்பாட்டில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படி சேர்த்து கொடுத்துட்டே இருந்தோம்னா அவங்களுக்கு இந்த எலும்பு சம்மந்தமான வலிகள்லாம் குறையும். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பல்லுலாம் நல்லா உறுதியாக வளரும், பல்லெல்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதுக்கப்புறம் பிரண்டை எல்லாருமே சாப்பிட்லாம். நெஞ்செரிச்சல், அதுக்கப்புறம் அஜீரண கோளாறு, வயிற்றில் ஏற்படுற பிரச்சனைகள், சிறுங்குடல் பிரச்சனையாக இருந்தாலும் பெருங்குடல் பிரச்சனையாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பிரண்டை சாப்பிட்டுக்கிட்டே வர சரியாகும். கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், அதுக்கப்புறம் டயபிட்டிஸை கண்ட்ரோலாக வச்சுக்கும் பிரண்டை. அதுக்கப்புறம் கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் பிரண்டை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. உளுந்து பொன்னிறமாக வறுத்துட்டோம். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இதில் நம்ம பிரண்டையை சேர்த்து வதக்க போகிறோம். பிரண்டை நம்ம வதக்கும் போது நல்லா கலர் போகிற வரைக்கும் வதக்கணும். உளுந்து முதல்ல எடுத்துடலாம். இப்போ நம்ம பிரண்டையை சேர்த்து வதக்க போகிறோம். முதல்ல பிரண்டையை மட்டும் தனியாக நல்லெண்ணெயில் வதக்கிடணும். அப்போ தான் அந்த அரிப்புத்தன்மை போகும். அந்த க்ரீன் கலர் நல்லா மாறும். உங்களுக்கு நல்லா வறுக்கும் போது ஒரு வாசமும் வரும். நல்லா அந்த ஒரு க்ரீன் கலர் மாறி வேறு கலர் வரும். க்ரீன் பேலாகும். அந்த மாதிரி ஆகிற சமயத்தில் நம்ம மற்ற பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரண்டை கர்ப்பப்பை பிரச்சனை உள்ளவங்கள்லாம் சாப்பிட்லாம். கர்ப்பப்பையில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் அந்த பிரண்டை சாப்பிட்டுட்டே வர சரியாகும். நான் முதல்ல பிரண்டை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறவங்க வாரத்தில் நான் சொன்ன மாதிரி 3 நாள் சாப்பிடுங்க. அப்புறம் ஒரு வாரம் கேப் விட்டுட்டு திருப்பி வாரத்தில் 3 நாள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இந்த பிரண்டை நம்ம ரத்தத்தை சுத்திகரிக்கும். அதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டாக்கும். அதனால் குழந்தைகளுக்கெல்லாம் நம்ம கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் வாரத்தில் 1 நாள் 2 நாள் கொடுத்தாலே போதும். அவங்களும் இதை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா கொஞ்சம் வயதாக இது முக்கியமாக ஆன்டி ஏஜினிங் இந்த பிரண்டையில் நிறைய இருக்குது. அதனால் சாப்பிட்டுட்டே வந்தாங்கன்னா இளமையாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் தாத்தா பாட்டிலாம் பார்த்திங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க, 90 வயசுலேயும் வயலில் வேலை செய்கிறவங்க இருக்காங்க.
இந்த மாதிரி அந்த காலத்துலலாம் பிரண்டை துவையல் சாப்பிட்டுட்டே இருந்தாங்க. இப்போ தான் நம்ம இதெல்லாம் மறந்தே போயிட்டோம். நம்ம உணவுகளை நம்ம சாப்பிட்றதே இல்லை. வெறும் வெளிநாட்டு உணவுகள், அதாவது பீஸா, பர்கர், பாஸ்தா அந்த மாதிரியே சாப்பிட்டு பழகிட்டோம். நம்ம அதையும் சாப்பிடணும், இதையும் சாப்பிடணும். அதை வந்து சும்மா ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் சாப்பாடு. அதனால் வந்து வாரத்தில் 2 நாள் 3 நாள் சாப்பிட்டாலே நமக்கு போதும். அதனால் தினமும் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 நாளாவது இதை சாப்பிட்டுட்டு வரலாம். அந்த பிரண்டை வந்து இப்போ நான் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகா, நம்ம கலரே மாறிடுச்சு பாருங்கள், இது வரைக்கும் வறுக்கணும். இப்போ வந்து நம்ம காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம், இஞ்சி, புளி இதெல்லாம் சேர்த்து, தேங்காய் வந்து நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம தேங்காவை சேர்த்து வதக்கிடலாம். இந்த பிரண்டையை பற்றி சொல்லப்போனால் நிறைய சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு எல்லோரும் அந்த உணவு கூட இந்த உணவையும் சேர்த்து சாப்பிடுங்க. இது வந்து ஒரு வகையான மூலிகை தான். நம்ம இதை டெய்லி சாப்பிட்லாமான்னா டெய்லி சாப்பிடக்கூடாது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாப்பிட்லாம். வாரத்தில் 2 நாள், இல்லை வாரத்தில் 3 நாள், அதாவது வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நாளாவது இந்த பிரண்டையை நம்ம சேர்த்துக்கணும். இதில் வந்து எந்த டேப்லெட் போட்டிருந்தாலும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. நீங்கள் பாட்டுன்னு அந்த டேப்லெட்டை போட்டுட்டு இதையும் சைடில் சாப்பிட்லாம். எலும்பு முறிவுக்கெலாம் இது ரொம்ப நல்லது. இப்போ எலும்புலாம் முறிஞ்சிடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து இந்த பிரண்டையை புளியும் மஞ்சத்தூளும் வச்சு அரைச்சிட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த எலும்பு முறிவு இருக்க இடத்துலையோ இல்லை ஏரக்ராக் இருக்கிற இடத்துலையோ நம்ம போட்டுகிட்டே வந்தோம்னா இந்த எலும்பெல்லாம் வந்து சீக்கிரம் கூடிடும். அதனால் வந்து இந்த பிரண்டையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. விட்டமின் சி இருக்குது, விட்டமின் இ நிறைய இருக்குது. நம்ம கால்சியம் வந்து மற்ற பொருட்களை விட இதில் தான் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிரண்டையை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். இப்போ வந்து இந்த பிரண்டை இதெல்லாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. முக்கியமாக இது நல்லெண்ணெயில் சமைச்சாதான் ரொம்ப நல்லது. இப்போ வந்து நம்ம தேங்காய் சேர்த்து வதக்க போகிறோம். இது கூட சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் சுவை அதிகமாக இருக்கும். இந்த சாதத்தில் போட்டு நல்லெண்ணெய் போட்டு சூடான சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசைக்கு அதுக்கெலாம் வந்து சட்னி மாதிரி தொட்டுட்டு சாப்பிட்லாம். இப்போ தேங்காய் போட்டு நல்லா வதக்கலாம். தயிர் சாதத்துக்கு இன்னும் அருமையாக இருக்கும் இதை சாப்பிடும்போது. நம்ம புதினா துவையல் எப்படி செய்கிறோமோ அதே போல் தான். ஆனால் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து செய்கிறோம். இதை வந்து மருந்தாக சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் தான் கஷ்டம். ஒரு ரெசிப்பியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது நமக்கும் ஈஸியாக இருக்கும். ரெசிப்பினா கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும். மருந்துனா எப்போவுமே நமக்கெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் கசப்பு தான். அதனால் கொஞ்சம் ரெசிப்பியாக நம்ம செஞ்சு சாப்பிடும்போது மருந்து சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை. இதெல்லாம் சாப்பிட்டுட்டே வர வர நாளடைவில் நம்மளோட உடம்பில் இருக்க பல வியாதிகள் சரியாகும். இப்போ நான் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு சேர்த்துட்டேன். இப்போ நான் இதை அரைச்சிட்டேன். இதில் வந்து உளுந்து சேர்த்து கடைசியாக ஒரு 2 ஓட்டை ஓட்டிடலாம். உளுந்து வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக அரைக்கலாம். அருமையான சுவையான பிரண்டை துவையல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் இதை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.